ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு உலக்கு துவரம்பருப்பு, அரை உலக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சுக்கிட்டேன் நல்லா. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, சோம்பு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்குவோம் மிக்ஸி ஜாரில் குறப்பா. புளி இந்த அளவுக்கு எடுத்து கழுவிட்டு காய ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து. சட்டி சூடாக இருக்குது, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து வடை செஞ்சுக்குவோம். அதில் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, வடையை தட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு பொன்னிறமானவுடனே எடுத்தால் வடை ரெடி. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் இதை எடுத்துகிட்டு தேவையான எண்ணெய் வச்சுக்கிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்ப தாளிச்சுக்குவோம் அந்த அடுப்பில். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து. வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு, குழம்பு பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிமிஷம் எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாப்பொடி பச்சை வாசனை போடுறது. அரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மூடி வச்சுருவோம், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு உருண்டையாக போடணும் மெதுவாக. எல்லா உருண்டையும் போட்டேன். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும், கரண்டி எதுவும் போட்டுறாமல். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா உருண்டையெல்லாம் வெந்துடுச்சு. குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு இங்கே வந்து உருண்டையும் சாஃப்டாக வந்திருக்கு நல்லா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காய் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு தான் டைம், மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே நேரத்தில் சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிரும். உருண்டை சாப்பிட்லைன்னா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.